மேடம் எந்தெந்த சாரி வேணும்னு சொல்லுங்க மேடம், எடுத்து போடுறேன். இனிமே எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு, அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. சரி. அந்த 4வது லைன்ல இருக்க 9வது சேலை. வேதாஜி, வேதாஜி, ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? அது சரி, நான் வண்டி நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. இப்பதான் உங்களுக்கு தெரியுது. என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க வண்டி எடுங்க போலாம். இல்ல இல்ல, ஒண்ணும் இல்லைன்னு நீங்க சும்மா சொல்றீங்க. முதல்ல நீங்க இறங்குங்க. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, போங்க. நீங்க இறங்குங்க. ஏன் ரோட்ல வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, வீட்ல போய் பேசிக்கலாம். நீங்க மூட் அவுட்டா இருந்தா எனக்கு எதுவுமே ஓடாது. முதல்ல நீங்க இறங்குங்க. என்ன பிரச்சனை பேசி முடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். இறங்குங்க வேதாஜி. இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சொல்லுங்க. எத்தனை நாள் நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப என்ன, அது இல்லைன்னு தோணுதா? ஏன்? ஆக்சுவலா நான் செலக்ட் பண்ண சேலை வேற, ஆனா நீங்க சொன்ன சேலை வேற. அப்படியா? இதை ஏங்க நீங்க அங்கேயே சொல்லல? சொன்னா உங்க மனசு வருத்தப்படுமேன்னு சொல்லல. எனக்கு இப்ப சேலை மாறினது கூட கஷ்டமா இல்ல. நீங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அது இப்போ இல்லைங்கிறப்பதான் வருத்தமா இருக்கு. ஆமா, நீங்க எந்த கலர் சாரி செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க? நீங்க சொன்ன சேலைக்கு மேல இருந்த பச்சை கலர் சேலை. சரி, அப்ப நான் எந்த கலர் சாரி சொன்னேன்? நீங்க சொன்னது அதுக்கு கீழே இருந்த ப்ளூ கலர். அப்படியா? அந்த சாரியை காட்டுங்க. எதுக்கு? விடுங்க. இல்லைங்க, உங்களுக்கு பிடிக்காத சாரி எதுக்குங்க எடுக்கணும்? இப்ப என்ன, திரும்ப போய் மாத்தலாம்னு சொல்றீங்களா? ஆமாங்க, அதுக்கு முன்னாடி அந்த சாரியை கொஞ்சம் வெளியிடுங்க. உங்களுக்கு வச்சு பார்க்கலாம். நல்லா இல்லைனா மாத்திக்கலாம். எடுங்க. சேலை. அப்படியா? ஆமா, அது எப்படி மாறிச்சு? சரி விடுங்க, உங்களுக்கு பிடிச்ச சாரி தான் வந்துருச்சுல. வாங்க போலாம். டேய், என்னதான்டா சொன்ன? எப்படிடா மாறுச்சு? எனக்கு என்னங்க தெரியும்? உண்மையை சொல்லு, இல்ல இப்ப நான் உன் கூட வர மாட்டேன். ஏங்க, நான் செலக்ட் பண்ணது இந்த சாரியே தான். அந்த மூதேவிக்கு கணக்கு வர்றது போல இருக்கு. கீழே இருந்து 9வது சேலை சொன்னா அவ 8வது சேலை எடுத்து கொடுத்துட்டா.
நீங்களும் அதை பார்த்துட்டு நான் அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சி ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்க. அதையும் நான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு உங்களுக்கே தெரியாமல் பில் போடும்போது அப்போ தான் அந்த சேலையை மாற்றினேன். வேதாஜி, இந்த டவுட் உங்களுக்கு எப்பயுமே வேணாம். நான் உங்களையும் நீங்கள் என்னையும் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நாம 2 பேருக்குள்ள ஒருத்தர் மனசு ஒருத்தர் நினைக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. ஐயோ வேதாஜி, ரோடு. பரவாயில்ல. என்னங்க வேதாஜி, ரோட்ல நிக்கிறதுக்கே யோசிப்பீங்க? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. உங்க மனசுல இருக்கிறது நானும், என் மனசுல இருக்கிறது நீங்களும் சொல்லிக்காமலே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருந்தோம். இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிற புருஷன் முண்டாட்டி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாதுங்க. அதான் வேதாஜி, இப்ப அந்த கடவுளே கண்ணு வச்சுட்டார் போல இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிய போறோம். அதுவும் ஒருத்தர் இனிமே பார்க்கவே முடியாத அளவுக்கு. நீங்க என்னை விட்டுட்டு எவ்வளவு தூரம் போனாலும் எங்க போனாலும் என் மனசு உங்களே தாங்க சுத்தி சுத்தி வரும். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. டேய், வா. நட்டு, லைட்லாம் ஆஃப் ஆகுதுடா. வராங்க. ஆமாம், குனிஞ்சிரு. லாக் பண்ணுங்க. இதோ பண்றேம்மா. அடுத்த அப்படியே கிடக்க கிளம்புறாளுங்க. அக்கா, எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சிட்டீங்கல்ல? அப்புறம் நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னு ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். எல்லாம் பக்காவா எடுத்து வச்சிட்டேம்மா. ஏமா இப்படி கிள்ற? நான் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேனே. எதையாவது மறந்துட்டேனா? இல்ல, இப்போ வரைக்கும் எனக்கும் நாகராஜுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிறத என்னால நம்பவே முடியல. அதான் கனவா நிஜமான்னு சும்மா உங்களுக்கு கிள்ளி பார்த்தேன். அக்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. என்ன பயம்? ஏதாவது ஒரு தடங்கல் வந்துருமோன்னு தான். நாகராஜ் என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் எதுவும் நடக்காதுமா. நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்காம சந்தோஷமா இரு. வா போலாம்.
மஞ்சு, உனக்கு ஏற்கனவே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? என்ன எக்ஸ்பீரியன்ஸு? இல்லடா, இந்த கள்ள சாவி போட்டு பூட்டை திறக்கிறதுல. அட பாவி, என்ன திருடன்னு நினைச்சிட்டியா? பின்ன எதுக்குடா உன்கிட்ட இவ்வளோ சாவி? பூட்டு ரிப்பேர் பண்ற கடையில கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன்டா. அதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த சாவிலாம். பார்த்தா அப்படி தெரியலையே. ஆ? அப்ப என்ன திருடன்னு சொல்றியா? இந்தா, அப்ப நீயே இந்த கதவை திறந்துக்கப்ப நான் போறேன். இருடா. தர 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 தர. அது ஏண்டா நட்டு, கஷ்டப்பட்டு களவாணி பைய வேலையெல்லாம் செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள போறோம். அதுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்குமாடா? எல்லாம் இருக்கும்டா, நீ வாயை மூட்டு கதவு தர. ஆ? ஆ, ஆ. ஹம். இதுதான் கடைசி சாவி. இதுலயும் திறக்கலனா ஒன்றும் பண்ண முடியாது. அப்பனே வடபழனி முருகா, ஒன்ன நினைச்சு இந்த கடைசி சாவியை விடுறேன். நீதான்ப்பா எப்படியாவது இந்த பூட்டை திறக்க வைக்கணும். அப்பனே வடபழனி முருகனுக்கு அரோகரா. ஆகா, பூட்டு திறந்துருச்சு. எங்க அப்பா முருகன் என்னை கைவிடல. அவன் இன்னைக்கு என்னை கைவிட்டுருக்கான். இன்னைக்கு கைவிடுறதுக்கு அடுத்து இது நல்ல விட தாப்பாட போட்டு போயிருக்காங்க. டேய், இந்த வீட்டுக்குள்ள ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொன்னேன்ல, அங்க பாரு. நட்டு, ரொம்ப சந்தோஷம்டா. நம்ம இம்பிட்டு கஷ்டப்பட்டு வந்தது வீணா போயடா. என்னங்க, இதை போட்டுக்கோங்க. வேட்டி சட்டெல்லாம் அங்க போய் போட்டுக்கலாம். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாவும் வருத்தமாவும் இல்லையா? ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப தூரம் வேற போகணும். நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேதாஜி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, அதான் சொல்லல. அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? அப்புறம் ஏங்க இப்பவும் ஒண்ணு கிட்ட போகல? இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்துங்க. நீங்க நினைச்ச கண்டிப்பா நிறுத்தலாம். அது இனிமே யார் கையிலும் இல்லை. அதனால இனிமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி யோசிக்காதீங்க. இதெல்லாம் வேஸ்ட். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். சீக்கிரம் கிளம்பி வாங்க. வேதாஜி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? உங்களுக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் நடக்க போற நாள். இன்னைக்குதான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள். இன்னைக்கு நாம அதை கொண்டாடணும். அதை விட்டுட்டு நீங்க வேற ஒருத்திக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றீங்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கை பூரா வாழ போறோம்னா கல்யாண நாளை கொண்டாடலாம். ஆனா இன்னையோட நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக போறோம். இதுல நமக்கு என்ன கல்யாண நாள்? டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா வாங்க. வேதாஜி, மாமா,
எங்க கிளம்பிட்ட பையெல்லாம் எடுத்துக்கிட்டு? கல்யாணத்துக்கு. யாருக்குமா? இல்ல, அவர் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தருக்கு. அப்படியா? 2 பேரும் சேர்ந்து தானே போறீங்க? அவனும் வரான்ல? ஆமா மாமா. ஆமா, அவன் ஃப்ரெண்டுன்னா உள்ளூர்ல தானே இருக்கு, இல்லைன்னா எதுக்கு பையெல்லாம் எடுத்துட்டு போற? ஆ, ஆ, அது கல்யாணம் பெங்களூர்ல. பெங்களூர்லயா? சாவகாசமா கிளம்பிட்டு இருக்கீங்க. நீ தானே கல்யாணம்? ஆ, இல்ல, நாளைக்கு. நாளைக்கு தானா? அதுக்கே இப்பவே கிளம்புறீங்க? இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டீங்களா? எப்படி இருப்பீங்க? இன்னைக்கு உங்க வெட்டிங் டே. இது செலிப்ரேட் பண்றதுக்காக வெளியூர் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டிருந்தேன், அது கேன்சல் ஆயிடுச்சு. சரி, வீட்லயாவது பார்ட்டி கொடுக்கலாம்னு பார்த்தா கிளம்பி ஊருக்கு போறேங்கிறீங்க. அதெல்லாம் நடக்காது. கேன்சல் பண்ணுங்க. பார்ட்டி முடிஞ்சு ஊருக்கு போங்க. மாமா, அது இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன் இருக்கு. இருக்கட்டும்மா, நாளைக்கு தான் முகூர்த்தத்துக்கு போறீங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெட்டிங் அனிவர்சரிமா. அதை விட்டுட்டு அங்க போறது? மாமா, அது உங்க வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணணும், நீங்க போக கூடாது. வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அதை கேன்சல் பண்ணுங்க. முதல்ல பார்ட்டியை முடிங்க, அப்புறம் நீங்க கிளம்பி போலாம். எப்படி போறதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஒண்ணும் கிடைக்கலன்னா கார் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். புரியுதா? சரி, கிளம்புங்க. போடா, ரூம் போடா. என்னங்க, நீங்களும் சரின்னு சொல்லிட்டு போறீங்க. ஏன் அவனை நிறுத்துற? என்ன பிரச்சனை? இல்ல மாமா, அது நாங்க ரிசப்ஷனுக்கு வராம போயிடுவோமோன்னு தான் அவங்களே டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் போலனா தப்பாயிடும் மாமா. வேணாமா, வர முடியலன்னு சொல்லிடுமா. அது அவங்க பத்திரிக்கை வைக்கும் போது நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் மாமா. அவங்க ரிசப்ஷனோட சேர்த்து எங்க கல்யாண நாளையும் நல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தனியா ரெடி பண்ணலான்னு வேற சொல்லியிருக்காங்க. நாங்க போலனா ரொம்ப சங்கடமாயிடும். அப்படியா? நீ சொல்றது சரிதான். பாவம், ஆசையா எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. உங்களுக்கும் ஜாலியா இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பார்ட்டி கொண்டாடுறதுக்கு. சரி, போயிட்டு வாங்க. வந்தப்புறம் நாம பாத்துக்கிட்டா போச்சு. கிளம்புங்க. அம்மா, எதுல போறீங்க? பஸ்ல. ஏங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் இல்ல? அதான் கல்யாண நாள்ல. கல்யாண நாளா? அவனுக்கு மட்டுமா? உனக்கு இல்லையா? கல்யாண நாள் 2 பேருக்கு தானே. இவனை மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்ற? அப்ப உனக்கு ஆசீர்வாதம் வேணாமா? சேர்ந்து வாங்கிக்கங்க. வாங்கம்மா, அதான் அழகா இருக்கும். அப்படி தம்பதி சமயத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அப்படி இதே மாதிரி அந்யோன்யமா என்ன பிரியாம 100 ஆண்டு காலம் சந்தோஷமா 2 பேரும் வாழணும். எந்திரிங்க. போதும், எந்திரிங்க. இந்த சந்தோஷத்தோடய கிளம்பி போங்க. திரும்பி வந்தது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நானே டின்னர் ஏற்பாடு பண்றேன். போயிட்டோம். வாங்க. என்ன விட்டுட்டு போறீங்களே, பரவாயில்லையா?